டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளையும் அதுக்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பல பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க. சர்க்கரை நோய் அப்படின்னாலே ஒருவித பயமும் நம்மக்கிட்ட இருக்குது. சரி, இந்த சர்க்கரை நோய் உடம்புல வருவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் நல்லா இருக்கார், அவருக்கு திடீர்னு ரொம்ப நாவறட்சி அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது, இரவில் அதிகமாக யூரின் போயிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசிக்குது, சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி பசிக்குது. இதுதாங்க அடிப்படையான சிம்டம்ஸ். வேறு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு கை கால் ரொம்ப அதீத சோர்வாக இருக்கும். என்னப்பா முதல்ல நல்லா வேலை செஞ்சால் இப்போ என்னால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு இருக்கும். அவங்க பற்களில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிற கரை போல் படிஞ்சிருக்கும். 2-3 தடவை கூட போய் பல் தேய்ப்பாங்க, அப்போவும் அந்த கரைகள் போகாது. கால் மதமதப்பு இருக்கும், காலில் எரிச்சல் இருக்கும், உடம்பு ஃபுல்லாகவே சில பேருக்கு எரிச்சல் இருக்கும். இப்படி அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் உடம்புல தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கழுத்தை சுற்றி கருமையான ஒரு தடிப்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க நல்லா அழுக்குதான் இருக்குது அப்படின்னு தேய்ச்சி குளிப்பாங்க. சில பேர் மஞ்சள்லாம் போடுவாங்க. கழுத்தை சுற்றி இருக்கும். நம்ம அக்குள் பகுதியில் ஆம்பிட் அப்படின்னு சொல்லுவோம், அதை சுற்றி ஒரு கருமை நிறம் படிந்திருக்கும். தொடை இடுக்கு பகுதியில் ஒரு கருமை நிறம் இருக்கும். தொடை இடுக்கு பகுதியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். ஆனால் இந்த மூன்றுமே இருக்கும். கழுத்து பகுதி, அக்குள் பகுதி, தொடை இடுக்கு பகுதியில் அந்த தோல் திக்காகி ஒரு கருமை நிறம் அடையும். இதை அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் உடம்புல எப்போ பார்த்தாலும் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு எறும்பு ஊறுற மாதிரி ஒரு தன்மை, இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கையில் ஒரு பக்கம் மட்டும் அவங்களுக்கு ஒரு டைட்னஸ், ஒரு தோள்பட்டை தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம சர்க்கரை அளவை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் ஒரு 100க்கு மேலே தாண்டுது அப்படின்னா அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது சாப்பிட்ட பிறகு 140 மில்லிகிராமை தாண்டுது சர்க்கரை அளவுனா அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இதை மட்டும் நம்ம பார்க்குறது இல்லை, 3 மாத சர்க்கரை அளவையும் நம்ம பார்ப்போம். 3 மாத ஆவரேஜ் சர்க்கரை அளவு HbA1cன்னு சொல்லுவோம். அது ஒரு வயதை பொறுத்து அது மாறும். ஒரு 60 வயதுலாம் தாண்டும் பொழுது ஒரு 7க்கு மேலே இருக்குது, 7.5க்கு மேலே இருக்குதுன்னா அவங்க சர்க்கரை நோய் வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு 6.4க்கு மேலே தாண்டினாலே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, எதனால் இவங்களுக்கு இப்படி வருதுன்னா, அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவை செரித்து ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆனால் இந்தியாவில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தன்மை அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னால் உடம்புல இருக்க செல்லுனால் அந்த இன்சுலினை பயன்படுத்தி அந்த சர்க்கரையை செரித்து ஆற்றலாக மாற்ற முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். என்ன காரணத்தினால இன்றைக்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா, அதீத உடல் பருமன் தான் அடிப்படை காரணம். உடல் பருமன்லேயும் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா வயிற்று பகுதியில் நமக்கு தொப்பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சதைப்பகுதி அதிகமாகிறது அதிகமான காரணம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு உடம்பு ஃபுல்லாக அதிகமாக வெயிட் போடும், அந்த ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் காரணமாக. அப்படி இருக்கவங்களுக்கும் உடல் பருமன் காரணமாக இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி அதன் மூலமாக சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தன்மை மாறும். இது மட்டும் இருக்காதுங்க, அவங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஸ்கேன் எடுக்கும்போது கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சிருக்கு, ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால், வயிற்றில் கொழுப்பு இருந்தால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு. சரி, வருவதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டோம். அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்தால் 100% சர்க்கரை நோயை நம்ம எளிதில் குணப்படுத்தலாம். நமக்கு நாக்கில் சுவை எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த சுவையெல்லாம் நம்ம குறைக்கணும். எடுத்துக்காட்டாக நம்மளுடைய ஒரு சாப்பாடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு நல்லா இருக்குது, புளிப்பு நல்லா இருக்குது, இனிப்பு சுவை நல்லா இருக்குன்னா, அடடா இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே கபத்தை அதிகரிக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாக்கின் சுவைக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, மூளை சொல்கிறதான் கேட்கணும். என்ன சொல்லணும், நம்ம உடம்புல கசப்பு சுவை கண்டிப்பாக தேவை, துவர்ப்பு சுவை கண்டிப்பாக தேவை. அப்போ உணவில் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம்? நம்ம சராசரியாக நம்மளோட உணவு எப்படி இருக்குது, சோறு அல்லது சோறு சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்குவோம், 2வது பருப்பு, கடைசியாக காய்கறி. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். அதுதான் இன்றைக்கான மெத்தடு. காய்கறிகளை ஃபஸ்ட்டு நிறையா சாப்பிடணும், அதற்கப்புறம் பருப்பு அதில் ஒரு பாதி பங்காவது எடுத்துக்கணும், அதில் 1/4 பங்கு தான் சோறு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக சர்க்கரை நோயிலேருந்து நம்ம விடுபடலாம்.
சின்ன சின்ன மூலிகைகள்லாம் இருக்குது. மூலிகை ஏன் நம்ம கடைசியில் சொல்கிறோன்னா, வாழ்வியல் மாற்றத்தின் மூலமாக தான் நம்ம சர்க்கரை வந்து குணப்படுத்த முடியும். மஞ்சள் நெல்லிக்காய், மஞ்சளும் நெல்லிக்காய் ரொம்ப அருமையான மருந்து. ரெண்டையும் சம பங்கு எடுத்து 2 வேளை சாப்பிடும் பொழுது அந்த இன்சுலின் செக்ரேஷனை நம்ம வந்து முறைப்படுத்த முடியும். ஆவாரை, அது மாதிரி நிறைய பொருட்கள் நமக்கு இருக்குது. நம்ம சுற்றி இருக்க இயற்கையே நம்ம கசப்பு சுவை சார்ந்த பொருட்களை நமக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. இதில் நமக்கு என்ன தேவைன்னா, மனமாற்றம் இருந்தால் கண்டிப்பாக சர்க்கரை அப்படிங்கிற நோயை இந்த உலகத்திலிருந்தே நம்மளால் விரட்ட முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு சர்க்கரை நோய் பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.